மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 2 புடவை, இங்கே சாப்பிட்டுக்கலாம். என்னால இவ்வளவுதான் முடியும். உங்க இஷ்டமா? இப்ப எல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல. இவதான் எல்லா வேலையும் செய்யணும். ஆமா, இவளுக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இனிமே அவளுக்கு எல்லாமே நீங்கதாம்மா. இருந்தாலும் சமையல் கட்டல நானும் கூட மாட ஒத்தாசையா இருப்பேன். என்னமா வாழ்ந்த பொண்ணு இப்படி தரையில் வச்சு சாப்பாடு போறாங்களே. நீ அவன் சம்சாரம் சொல்லிடவா? என்ன ஆகும், என்ன ஆனாலும் சரி, நான் பாத்துக்கிறேன்மா. அம்மா, என்னடா? கொல்லத்துல ஒரு நல்ல குடும்பத்துல வேலை பார்த்த பொண்ணு உனக்கு உதவி ஆகட்டுமே கூட்டு வந்தேன். அந்த பொண்ணை உள்ள வச்சு சாப்பாடு போடலாமே. எனக்கும் பயமா இருக்கு. எதுக்குமா? பொண்ணு வேற பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. அதுக்கு எதுக்கு பயம்? நீ சின்ன பையன், உனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆமா, நான் சின்ன பையன், எனக்கு ஒன்னும் தெரியாது. டீ கடை, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால எதனா என் மேல கோவமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் போட்ட கோமாளி வேஷத்தை சரியா செஞ்சுட்டேன். இனிமே நீ போடுற வேஷம் கோமாளித்தனமா இடக்கூடாது. அதான் டீ கடை, ஒரு நல்ல டைம் எதிர்பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு டைம் அமைஞ்சுன்னு வச்சுக்க, எல்லா உண்மையும் சொல்லி தப்பிச்சுக்கலாம் ஒரு நம்பிக்கை தான். அது சரி, பவளம் பணக்கார மேனன் மகளா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து 10 பாத்திரம் தேய்ச்சி வேலைக்காரியா இருக்கணும்னு ஜாதகத்துல இருக்க. ஆனா உன் ஜாதகம் மேனங்கிட்ட என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயமா இருக்க. ஆமாயா, அந்த ஒரு நொடலோட்ட திடுதிப்புன்னு அறுவாளு நிப்பான். நீ கொஞ்சம் அமுத்தி வை. பஸ் யாரு? சின்ன பஞ்சு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது. அடிக்கிற கொடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு. ஆனி நான் அடிக்கிறேன். என்னடா சுபத்துல கொடையற? இல்ல, ஆனி இருக்கு யாரும் இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு, அதான். இல்ல பவளா, ஆனி எப்படி கொடு. மூஞ்சிய மோகர கட்டியும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையல ஏன் கூப்பிடுற? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? ஐயோ, என்ன நெத்தியில இப்படி குப்புன்னு வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. யோ, என்ன வேலை இது? போய் அவள. ஏமா, இந்த பொண்ணு கேரளா பொண்ணு, பாஷை வேற புரியாது. இப்படி பின்காட்டுல படுக்க வச்சு யாராவது சிலிமிஷம் பண்ணாலும் வச்சுக்க, இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே. அதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ. அதுவும் சரிதா, நீ போ. மலையாளமோ தெலுங்கோ விஷயம் ஒண்ணுதான். அதுக்கு பாஷை தேவையில்லை. இது 4 ஆம்பளைங்க இருக்கிற இடம். பார்த்து நடத்துக்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ள ஸ்டோர் ரூம் பக்கத்துல ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க.
எவன்டாது? உன் விஷயத்துல நான் தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். നിങ്ങളൊന്നും തപ്പ് ചെയ്തില്ല. നിങ്ങളുടെ അത്തപ്പനെ വിവാഹം കഴിച്ച് നിമ്മതിയായിട്ടിരിക്കൂ. പിന്നെ ഞാനല്ലേ കുഴപ്പം ചെയ്തത്. கவிதா கூட நல்ல பொண்ணுதான். என்னமோ தெரியல, அவ மனசுல ஒட்டவே இல்லை. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னாவே பழகிட்டோம். ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கவிதாவை கட்டணும்ன்றது சந்தேகம் தான். சரி, நீ போய் தூங்கு. நான் துபாய் போயிட்டு தான் நினைச்சுக்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நினைச்சு தலகாணி கட்டி பிடிச்சு படுத்துக்க. ஆந்தைங்க தான் வந்துட போகுது. கதவு சாதிக்க. ஏன் பாட்டை நிறுத்திட்ட? பாடு, அப்பதான் பாடி கலப்பு தெரியாது. பாவம், நீ என்ன மாங்கு மாங்குன்னு ஓயாம வேலை செய்யற. உன் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? இந்த பாரு, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படும் போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஐயோ, നിങ്ങൾ എന്താ പറയുന്നേ? എനിക്കൊന്നും പുരിയില്ല. ஆமா, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி ஒரு புன்னகையை காட்டிட்டு ஆம்பளைங்களை புலம்ப விடுவீங்களே, கள்ளி. ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? നിങ്ങളെ നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. சம்சாரமா? அவளையே இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறேன். மூதேவி, அவளுக்கு வாழ்க்கை பற்றி என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா? இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுற. இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை டர்ரு கிழிச்சிடுவாங்க. நினைக்கிறாங்க. போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்கு தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் டைலாக்க தப்பா வேற பேசுறியா? அவையார் விட்டாரு. എന്താ ഒരു ശബ്ദം?
ആ